டிராஃபிக் ரேஸில் ஓட்டுற வண்டி முக்கியம் இல்லை, யார் ஓட்டுறாங்கன்றதான் முக்கியம். கேஃபில் ஓட்டுற தில் இருக்கிறவன் தான் மாசு. என்னங்கடா? வணக்கம். என்னப்பா ரேஸ் நீ தான் ஓட்டுறியா? நம்ம கார்த்தினா. ஆமாண்ணா. போட்டிக்கு தோனா இவன். வணக்கம் சார். மதன் RX 100, கார்த்திக் டியூப் 200. நாங்க 2 பேரும் அசோக் பில்லர் முதல் திரிசூல வரைக்கும் டிராஃபிக் ரேஸ் ஓட்டுறோம். இதுல ஜெயிக்கிறவன் பெட்டிங் பைக்க தோத்தவன் கண்ணுக்கு முன்னாடி என்ன வேணும்னாலும் செஞ்சுக்கலாம். அண்ணன் ஜாவா தங்கவேல் முன்னிலையில இந்த அக்ரிமெண்ட்டுக்கு நாங்க உடன்படுறோம். Walk it to control. Hello, on the signal. Sir, 2 வண்டி ரேஸ் ட்ரெயினிங். Block Yamaha orange tube. நான் பார்த்துக்கிறேன். மனோகர் தாசன் சார் ரேஸ் ஓட்ட வரானுங்க, போகிறோம் கட்டுங்க. ஓகே சார். அந்த காட்டு சிக்னல் ஆட்டோல போட்டு அவர் ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க. ஏய் யார்ல அது? ஹைதராபாத் காலிங் கண்ட்ரோல் ரூம். அர்ஜென்ட்டா மவுண்ட் ஸ்டேஷன் முன்னாடி 3வது தெரு பெட்ரோல் வண்டி அனுப்புங்க. வெளியோடா இப்படி எப்படி சார் வர முடியும்? எல்லாம் பாப்பாங்க சார், அசிங்கமா இருக்கும் சார். சார் அந்த பேண்டாவது எடுத்து கொடுங்க சார், ப்ளீஸ் சார்.
சார் 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 வேணாம் சார் சார் வேணாம் சார் 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 வேணாம் சார் வேணாம் சார் வண்டி வேணாம் சார் நல்லா பண்ணுங்க சார் ப்ளீஸ் சார். அத்தா அத்தா வந்துட்டேன். எங்கடா போய் தொலைச்ச ராத்திரியெல்லாம் அப்புறம் வச்சுக்கிறேன் வா மணிவன் என்ன இங்க முடிட்டு வாடா சொல்றேன். இவன் ராஜலட்சுமியோட ஒரே தம்பி பேரு மதன். இன்னைக்கு இவன் க்ளோஸ் ஃப்ரெண்டோட அண்ணன் கல்யாணம். மண்டபத்துல எல்லா வேலையும் இவனே இழுத்து போட்டு செஞ்சிருக்கிறான். அதான் வர்றது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்படியா? ஆமாப்பா வாப்பா உட்காரு. இல்ல இருக்கட்டும். டேய் நான் செபாஸ்டியன் வணக்கம். பூனை எங்க எங்கங்கறேன்ல? போடா போடா போ அங்க எங்க? போய் பாரு. நீ வாடா. என் தம்பி. Is it? ராஜி எனக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. பூனைக்கு பிடிக்கூடாது. பூனைக்கு பிடிக்கூடாது. இல்ல பூனைக்கு பிடிக்கூடாது. பூனைக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்களேன் ப்ளீஸ். போலீஸ் ஆச்சுன்னு கொஞ்சம் தயக்கமாவும் இருக்கு. அதே சமயம் இவரை மிஸ் பண்ணிடுவோமோன்னு பயமா இருக்கே. பிடிக்கலன்னு சொல்லு. ராஜி பிடிக்கலன்னு சொல்லு. பிடிக்கலன்னு சொல்லு. பிடிச்சிருக்கு. தம்பி என்ன ஆச்சா இல்லையா? இங்கேயே எப்படி பேசிட்டு இருக்கிறீங்களே? பொண்ணு பாக்குற வீட்டுல வச்சிருந்தோம்னா நாலு கணக்கா பேசிருப்பீங்க போல இருக்கே. ராஜி இஃப் யூ டோன்ட் மைண்ட் நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? அண்ணே ஒன்று ஓகே இல்லைண்ணே? ஃபோட்டோவில் பொண்ணு நல்லா இருக்குன்னு புறப்பட்டு வந்தோம். நேரில் அதை விட அழகாக இருக்கு. அடுத்த சண்டே அவங்க வீட்டை போய் பார்த்துருவோம். ஆனால் அந்த பொண்ணோட தம்பி தான், அவன் டிசைனே சரியில்லையே. இல்லடா? கரெக்ட்ண்ணே. நான் அவனையா கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். என்னடா இப்படி சொல்லிட்ட? மச்சானுங்க அமையறதெல்லாம் வரம்டா. இப்போ என் மச்சானுங்களை பாரு, உட்காருனா நிற்பானுங்க, நில்லுங்கடான்னா ஓடிடுவானுங்க. ஆனால் அந்த பையன்ட்டு ஏதோ கோளாறு இருக்கு. ஏராஜ் நேற்று நைட்டு முழுக்க அவன் கல்யாண மண்டபத்தில் இருந்திருப்பான்ற. சம்திங் ஃபிஷி. சவுண்ட் இது நல்ல பாட்டு இல்லைம்மா? கல்யாணத்துக்கு அப்புறம் மதனை மாமா டிராபிக் எஸ்ஐன்னு சொல்லி எல்லா போலீஸும் தபாச்சிட்டு வந்துருவான். கரெக்ட் கரெக்ட். எனக்கு என்னமாப்பா அந்த குடும்பத்தை பார்த்தா நல்ல மாதிரி தான் தெரியுது. இந்த இடம் மட்டும் அமைஞ்சிருச்சுன்னா என் தம்பியும் அவன் சம்சாரமும் போன பிறகு ஏறின பாரத்தை இறக்கி வச்சு. கவலைப்படாதீங்கம்மா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நாம இப்படி பேசிட்டு இருக்கிறோம், அதுக்கு ரெண்டு என்ன நினைச்சிட்டு தெரியலையே. அட சிரிச்சுட்டே வர்றாங்க. மதனு, மாப்பிள்ள உனக்கு பிடிச்சிருக்குல்ல? புதுசா ஒரு ஆள்கிட்ட பேசுற மாதிரியே தெரியலடா. உன்ன எப்படி பேசணும் அப்படிதான் பேசிட்டு இருந்தேன். நாமளும் எவ்வளவு மாப்பிள்ள பார்த்துருப்போம். ஆனா தலைவர் மட்டும்தான்டா ஃபோன் நம்பரே வாங்கல. அதுவே ரொம்ப பிடிச்சிருக்கு. அதெல்லாம் அத்தை கிட்ட ஃபோன் பண்ணி வாங்கிப்பாங்க. வாங்கிருவார்ல மதனு? வாங்கிப்பாரு. மண்டே இது ஃப்ளோரன் மீன் கொண்ட மாதிரி இது. ஏய் வண்டி நிறுத்துறா. டேய் நில்றா நில்றா நில்றா. ஏரியா. ஏய் இப்ப நாமெல்லாம் சரக்கு அடிச்சிருக்கோம். என்னடா சொல்ற? சரக்கு அடிச்சிருக்கோம். நவுத்துறா. யோ என்னையா நல்லா குடிச்சிட்டு ஆர்டிஓ கிரவுண்ட்ல எட்டு போடுற மாதிரி வரானுங்க பாரு. எதிர்கால இந்தியா. அப்படியே ஓர நிறுத்து. ஓரங்கட்டு வா. நல்ல ஃபியூச்சர்ரா. வா. நல்லா ஒண்ணும் இல்ல. வா. என்ன இது? டேய் ஒழுங்கா ஊதுங்கடா. என்னடா இது? எவனுக்குமே 10க்கு மேல காட்ட மாட்டேங்குது. ஸ்ட்ரா வஞ்சிருக்கு சார். ஏய் ஊதுடா. இது நான் குழந்தையா இருக்கும் போதே பூச்ச கிரேப் வாட்டு. யார்கிட்ட ஊதுறேன்னு கூட உனக்கு தெரியல. இங்க ஊதுடா. டேய் உனக்கு டெங்கு வந்துச்சு சொன்னேன்ல. எங்க? என்னங்கடா சொல்றீங்க? கான்ஸ்டபிள்
என்னையாங்க நல்லா குடிச்சிருக்கானுங்க சார். ஆனா மீட்டர் 10 பாயிண்ட்டுக்கு மேல காட்ட மாட்டேங்குது. எப்படி காட்டும் நீங்களே டீல் பண்ணி அமுச்சு விடுங்க. சார்? நீங்க டீல் பண்ணுங்க சார். ஏய் எங்கடா போற? நீங்க தான் சார் டீல் பண்ணணும். பிச்சை செக் பண்ணுங்க. செக் மீ. உஃபு உஃபு உஃபு. செக் பண்ணுங்க சார். செக் பண்றா. வீடு பார்க்க வரீங்களா நாளைக்கு? சங்கர் சார் இவனுங்க யாரும் சரக்கு அடிக்கல, அமுச்சு விடுங்க. டேய் போடுறா 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 போடுறா. சொன்னேன்ல அந்த மாத்திரை சாப்பிட்டா சரக்கு கண்டுபிடிக்க முடியாதுன்னு. மாட்டோமே நீ என்ன பண்ணுவ? மாத்திரை போட்டோமே. சார் உண்மையிலேயே இந்த மாதிரி மாத்திரையெல்லாம் கிடைக்குமா சார்? யோ வேலையை பாரு. சாரி அம்மா ஃபோனை கட் பண்ண அப்புறம் பண்றேன். சொல்லு போன மாத்திரை என்னது ஃபோன்ல கொடுக்கணுமா? ஃபோன்ல எப்படி? ஏய் நீ வீட்ல உட்கார்ந்து குடிச்சிட்ட பேசுறான். நான் எப்படி டியூட்டில இருக்கேன்டி போன குட்டி. சத்தமா இங்க பொறுக்கி பசங்க குடிச்ச மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. இதுவும் உன் தம்பி வீட்ல இல்லையா? அதானா தம்பி வீட்ல இல்லைன்னா இப்படிலாம் பேசுவியா நீ? என்னது இங்கிலீஷ் படத்துல வர மாதிரியா? ஏ அதெல்லாம் மேரேஜ்க்கு அப்புறம் வச்சுக்கலாம் பொண்ணு குட்டி. மதனே நம்ம பூனை பீர் குடிக்க ஆரம்பிச்சிச்சுரா. டேய் பாய். டேய் போன் வச்சு எடுக்க மாட்டியா? ரேஸ் கூப்பிட்டா வர மாட்டே நீ? டேய் ரேஸ்ல ஜெயிச்சது நாங்க, நீ கூட்டர்லாம் வர முடியாது. டேய் தில்ல இருக்கிறவன் எப்ப கூப்பிட்டாலும் வருவான்டா. டடா தோத்து சீனை போட்டு பாரு. டேய் எவன்டா தோத்தான்? வண்டி மட்டும் அந்த போலீஸ் வந்துட்டான்டா. இந்தா நான் போலீஸ் வந்துச்சு புலி பேப்ப வந்துச்சுன்னு சொல்லி இருக்க. தோடா நைட்டி போட்ட பசங்கலாம் ரேஸ் ஓட்டுதுல, நீ போட்ட நைட்டே ஊரே பாக்குது. எனக்கே மூட் ஆயிடுச்சு மச்சி. டேய் பாரு நைட்டில கும்முனுக்கிறியா? காடி எடுங்கடா. பண்ட ரோல் டப்பாசி. இவ்வளோ அழகா ஒரு நானே எதிர்பார்த்தேன். உனக்கு பிடிச்சிருக்கு? பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் கிஃப்ட் எப்பவுமே ஸ்பெஷல் தானே. ஆமா. ஹே மதனு. உள்ள போ, நான் வரேன். சரிங்க. டேய் வாங்கன்னு ஒரு வார்த்தை பேசியிருக்கலாம். என்னடா ஆச்சு? என்ன பிரச்சனை? எனக்கு அவனை பிடிக்கல. இப்ப போய் சொல்ற? அதான் இப்ப சொல்றல. எனக்கு அவனை பிடிக்கல 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 பிடிக்கல. எதுக்கு அழுகுற? சொல்லு பூனை. பூனை எதுக்கு அழுகுற? எதுக்கு அழுகுற? அத்தை எதுக்கு அழுகுற? எதுக்குடா அழுவாங்க? இனிமே மாசம் மாசம் அவ சித்திரவதை அனுபவிப்பாளே, அதை நினைச்சு அழுகிறண்டா. நீ ஆம்பளை பையன் இந்த வீட்டுல தான் இருப்ப, ஆனா அவ சீக்கிரமே இந்த வீட்டை விட்டு போயிருவா, அதை நினைச்சு அழுகிறண்டா. பூனை எதுக்கு இந்த வீட்டை விட்டு போகணும்? டேய் அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டாமாடா? வரப்போறவன் அதான் நீ யாருக்கு மச்சானாக போறியோ அவன் நல்லவனா அமையணுமே, அதையும் நினைச்சு தாண்டா அழுகிற. அவனை நினைச்சு ஏன் அழுகணும்? டேய் வர்றவன் நல்லவனா அமைகிறது நம்ம கேள்வியாடா இருக்கு? பலாப்பழமா அறுத்து பார்த்து வாங்குறதுக்கு தானே அமைஞ்சா தாண்டா உண்டு. எப்படி பேசுறான் பாருமா. நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? இந்த சிங்கக்குட்டி அவங்க அக்காவுக்காக லட்டு மாதிரி மாப்பிள்ளை பிடிச்சிருவான். மதனு உன் மாமாவை தேடி கண்டுபிடிச்சிட மாட்டேன். உங்க அக்காவுக்கு ராஜா மாதிரி ஒரு மாப்பிள்ளை நீ பிடிச்சிருவடா.
அறிவில்ல இப்படியே வண்டி ஓடுறது. வண்டி ஓரங்கட்டு. வள பேசாத, ஃபைனை கட்டு. டிராஃபிக் ரூல்ஸ் தெரியாதா? ரெட் போட்டதுக்கு அப்புறம் ஒயிட் லைன் தாண்டி வந்துட்டே இருக்க. போலீஸ் தானே நீ, உனக்கு ரூல்ஸ் தெரியாது? வீடு தானே பார்க்க வந்தீங்க, கட்டு மாத்திட்டாங்களா? ஓகே சொல்லிட்டாங்களா? அதுக்குள்ள கிஃப்ட் தூக்கி வீடு முன்னாடி வந்து நிக்கிற? டேய் யார்கிட்ட என்னடா பேசிட்டு இருக்க? சங்கர், இது பர்சனல் மேட்டர். பர்சனலா ஒண்ணும் இல்லைங்க. உனக்கு எனக்கு என்னையா பர்சனலு? அது உங்க அக்கா சொல்லட்டும்டா. இந்தா அவன்கிட்ட கொடுக்குறேன், பேசு. ராஜி, சாரி. எதுக்கு? இது தம்பிக்கு பிடிக்கலங்கிறது எனக்கு தெரியாது. இது சரி வராது, என்ன மன்னிச்சிடுங்க. ராஜி சொல்றது கேளு. ஏய் கொடு. நீ மாவுல விழுந்த பள்ளி, எங்க அக்கா தூக்கி கொட்டிட்டா. இனிமேல் இந்த வீட்டாண்ட வருது, ஃபோன் பண்றது, கிஃப்ட் கொடுக்கறத வேலைலாம் பண்ணேன்னு வச்சுக்கோயேன், சீன் ஆயிரும். டேய் அந்த கருமத்தை எடுங்கடா. டேய் மச்சான், டேய் டேய் இவனை விடுங்க சார், நாங்க பாத்துக்கிறோம். போய் உங்க டியூட்டியை பாருங்க. பையன் மச்சான் தான். அடிங், யாரா மச்சான்? நான் யாருக்கு மச்சானா இருக்கணும் நான் தான்டா டிசைட் பண்ணணும். நல்லா கேட்டுக்கோ, இப்போ இந்த நிமிஷம் நான் டிசைட் பண்றேன். நீ தாண்டா எனக்கு மச்சான். டேய் மச்சான், இதை போய் உங்க அக்கா கிட்டயே சொல்லு. ஹலோ, அக்கா ஃப்ரீயா இருக்கீங்களா? ஏ ஹாய்க்கா. உட்காருங்க. எதுக்கு இங்கெல்லாம்? நீ வீட்டுக்கே வந்திருக்கலாம்ல. தனியா பேசலாம் தான். உங்களுக்கு ஒரு மாப்பிள்ளைய தேடி ஓகே வாங்கிறதுக்குள்ள கண்ணை கட்டிடுச்சுக்கா. நீ அந்த மாப்பிள்ளைய ஓகே சொன்னப்போ கூட உங்களுக்கு ஓகே இல்லைன்னு தான் எனக்கு பட்டுச்சு. ஸோ எக்ஸாக்டாக நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். இப்போ எதுக்கு இதெல்லாம்? வி ஸ்டில் ஹேவ் டைம் அக்கா. நம்ம வேற மாப்பிள்ளை பார்ப்போம். மனசுக்கு பிடிக்காம எதுக்குக்கா? உங்கள் அத்தை வரத்துக்கு இன்னும் 3 நாள் இருக்கு. இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது அலையன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இல்லைம்மா, அதெல்லாம் மறந்துருச்சு. அக்கா நீங்கள் ஆளை மறந்துடுங்க. ஏன் பிடிச்சிருந்ததுன்னு மட்டும் சொல்லுங்க. ராஜசேகர், ஹலோ. நான் உங்களை ஒன்று கேட்கலாமா? நீங்கள் ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? அது கடைசி வரைக்கும் தனியாகவே இருக்க முடியாது இல்லையா, அதனால தான். நீங்கள் ஏன்? 2 ரீசன் இருக்கு எனக்கு. ஒன்று, ஒவ்வொரு உடம்புக்கும் ஒரு தேவை இருக்கு. ஹலோ, ஏங்க 2வது ரீசனை கேட்க மாட்டீங்களா? சொல்லுங்க. போலீஸ் வாழ்க்கையில் தப்பானவங்களோடையும் அவங்க செய்கிற குற்றங்களோடையும் தான் பழக வேண்டியிருக்கு. டிபார்ட்மெண்ட்குள்ளேயும் சரி வெளியும் சரி யார் கூடயுமே நேர்மையாகவே இருக்க முடியல. இது எல்லாத்தையும் போய் கோயிலில் சொல்கிறதுக்கு கடவுள் நம்பிக்கையும். ஸோ இந்த உலகத்தில் யாராவது ஒருத்தர்கிட்ட 100% ஆனஸ்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் கல்யாணம். ஐயோ அக்கா, அப்படியே அவரை கழட்டி விட்டுட்டீங்க. அது வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கணும்ல. ஆமா, உங்க வீட்டுல மாமா, பெரியப்பா, சின்னம்மா, சித்தப்பா. அப்பா, இப்ப கூட உங்க தம்பிக்கு பிடிக்கலன்னு சொல்ல மாட்டீங்க.
ஆனா நீங்க பண்ணது முட்டாள்தனம், நான்சென்ஸ். சாரிக்கா, ஐம் சாரி. நான் ஒன்று சொல்லட்டுமா? உங்க தம்பிக்கு என் மேல செம்ம லவ். எனக்கு அவனை பிடிக்கும். அவன் சொல்லவே இல்லையே. நாங்களே இன்னும் சொல்லிக்கல. அதை விடுங்க. நீங்க என்ன வேணான்னு அவன் கிட்ட சொல்லி பாருங்க. விட்டுருவானா? விட்டுருவான்னு நினைக்கிறீங்க? அக்கா, 40 வயசுக்கு அப்புறம் உங்க தம்பி அவன் பண்ணது தப்புன்னு ரியலைஸ் பண்ணா அப்பா அவன் கிட்ட இருக்க போறதும் சாரிக்காங்கிற இதே வார்த்தை மட்டும்தான். ஆனா போனது உங்க லைஃப்கா. நமக்கு லிஃப்ட் கொடுத்தாங்கிறதுக்காக நம்ம போக வேண்டிய இடத்த மற்றவங்க முடிவு பண்ணக்கூடாதுக்கா. நேற்று காலையில் டிராஃபிக் சர்ஜன் ராஜசேகரை மீட் பண்ணேன். அவரோட லவ்வை பற்றி சொல்லிட்டு இருந்தாரு. உங்கள் லவ்வை பற்றியும் சொன்னார். ஒரு வாரம் ஃபோன்லேயே வாழ்ந்திருக்கீங்கல்ல அக்கா. இன்னும் ஒரே தடவை அவர் கூட பேசி பாருங்களேன் ப்ளீஸ். இல்லைம்மா, எனக்கு இனிமே பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அதை பேசிட்டு சொல்லுங்கக்கா. சார், டென்ஷன் ஆகாதீங்க. மதனை நான் பேசி கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். பை. டேய், ஃபோன் என்ன ஆஃப் பண்ணி வச்சிருக்க? ஹே, என்னங்க? ஆஃபீஸ் கால் பண்ண, நீங்க இருக்கேன்னு சொன்னாங்க. சரி, அதை வாங்கி கொடு. முடியாது. கார்டு இன்னைக்கு கார்டு கொண்டு வரல. கார்டு கொண்டு வரலையா? ஐயோ, என்கிட்ட காசு இல்லையே. சரி இரு, கூச்சு போய். நான் இங்கே உன் கூட பேசணும். இப்போ உள்ள போக வேணாம். ஏன் வேணாம்? நான் உள்ள போகணும், அர்ஜென்ட். இல்லடா, ஆத்திரத்தை அடக்கலாம், இதெல்லாம் அடக்க முடியாதுமா. அத்தை கூட அடக்கிடுவேன், உன்னால ஆத்திரத்தை அடக்க முடியாதுடா. டேய், அறிவு இருக்கடா உனக்கு? என்ன இப்படி பண்ண? சாரிங்க. நீ யார் இங்க வர சொன்னது? நான் தான் வர சொன்னேன். கவின் ஹெல்ப் பண்ணான். போனா வா போலாம். ராஜி, நான் அவன் கூட கொஞ்சம் பேசணும். அதான் ஃபோன்ல இருந்து இவன் நம்பரை டெலீட் பண்ணிட்டல. வா போலாம். ஃபோன்ல இருந்து டெலீட் பண்ணிட்டா? நீ தான் இவனை பிடிக்கலன்னு கொடுத்த கிஃப்ட்லாம் திருப்பி கொடுத்துட்டு வர சொன்னல. போனா வா போலாம். உனக்காக என்ன வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க. பிடிக்கலன்னு கண்டிப்பா சொல்லியிருக்க மாட்டாங்க. போனா இவனை உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்சா உனக்கு பிடிச்சதான் கல்யாணம் பண்ணிப்பேன் சத்தியம்லாம் பண்ணியாடி. எனக்கு பிடிக்கிற மாப்பிள்ள உனக்கும் பிடிச்சிருந்தாதான் நான் கல்யாணம் பண்ணுவேன். இப்பயே சைலண்டா இருக்க. சத்தியமா? சத்தியமா சொன்னேன்டா. 9 வயசுல நீ உட்காந்து அழுதுட்டு இருக்கும்போது சொன்னேன். இன்னும் அதே பிடிச்சி தொங்கிட்டு இருப்பியா? மனசுல மாற்றமே வரக்கூடாதாடா? வளரவே மாட்டியாடா? சாவு இருக்கு. நீ நான் ஒரே ரத்தம் தானடி. செத்ததுக்கு அப்புறம் நீ எனக்கு அக்கா தானே. அக்கா பண்ண சத்தியம் மாத்திரம் ஆளுக்கு தகுந்த மாதிரி வளருமா? நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாறுமா? பூனை, எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் பூனை. வா பூனை. ராஜி, இந்த முறையாவது நீயே முடிவிடு. பிளட் இல்ல, அங்க இல்ல. கிளாஸ் பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல, பரவாயில்ல. சாரிங்க, சாரி, ரொம்ப சாரிங்க. போடி போ, அவன் கூட போய் போ. டேய், என்னடா சொன்ன? என்னடா சொன்ன? அக்கா, யார பத்தி என்னடா சொன்ன? அக்கா, டேய் மதன், சொல்லுவியோ? சொல்லுவியோ? என்ன இந்த வாய்? அக்கா விடுங்க. அக்கா, அக்கா ப்ளீஸ். அக்கா ப்ளீஸ் அக்கா. அக்கா ப்ளீஸ் அழாதீங்கக்கா. ராஜி, அழுவாத ப்ளீஸ். நீங்களாவது சொல்லி தொலைங்களேன். உங்க 2 பேருக்குள்ள என்னதான் பிரச்சனை?
ரேஸ் ஓட்டுனல்லடா, ரேஸ் ஓட்டுனல. நான் ரேஸ் ஓட்டுனேன் தான். ஆனா இவன் என்ன பண்ணான் தெரியுமா? தப்பு பண்ண ஆப்பனன்ட் கிட்ட காசு வாங்கிட்டு அவனுங்களை விட்டானுங்க. ஆனா என்ன மட்டும் அங்க ஒரு பேண்ட் இருந்துச்சு. ஆனா வேணும்ட்டே நைட்டியை போட்டு என்ன கேவலப்படுத்தினான் இவன். ஊர் ஜனங்க முன்னாடி நான் அசிங்கப்படுத்தணும்னு எல்லாருமே நைட்டியோட போலீஸ் வண்டியில ஏத்துனான். அது அவனுக்கு பத்தலையா? அதுக்கப்புறம் அதை யூடியூப்லயே ஏத்தி வச்சிருக்கான் அவன். அது சாவர வரைக்கும் இருக்கும் பூனை. பூனை கூட வந்துரு பூனை. சரி, நான் ரேஸ் ஓட்டுறது கூட விட்டுறேன் பூனை. கூட வந்துரு பூனை. அவன் வேண்டாம் பூனை. வீட்டுக்கு போலாம் பூனை. ஆ பூனை. விடுங்கடா, விடுங்கடா. ஏய் தோத்துட்டல, கிளம்பு கிளம்பு. டேய் நல்லா கேட்டுக்கடா. நீ யாருக்கு மச்சான் ஆகணும்னு இனிமே யோசிக்காத. இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் நான் தான் உனக்கு மாமா, நீ தான் எனக்கு மச்சான்.